ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இல்லாம இருக்க முடியாது. ஆனா அதே நேரத்துல அதனால ஏற்படுற கவனச்சிதறலை எப்படி தவிர்க்கிறது? ஃபோக்கஸ் பத்தி ரிசர்ச் பண்ணி புக் எழுதியிருக்கிற கிறிஸ் சில டிப்ஸ் தராரு. என்னென்னன்னு பார்க்கலாமா? நமக்கு பிடிக்காத ஒரு வேலைய பண்ணணும்னு நினைக்கும்போது நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா வேற ஏதாவது பண்ணலாமான்னு பார்க்கும். அப்ப ஈஸியா ரீச் ஆகுற மாதிரி இருக்கிறது நம்ம ஃபோன் தான். ஃபோனை நாம இவ்ளோ டிபெண்ட் பண்ணி இருக்கிறது நமக்கு பிடிக்கலனாலும் அது ஈஸியா எப்படியோ நடந்துருது. இதை எப்படி நாம சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி சரி பண்றதுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். இது ப்ரொடக்டிவிட்டி எக்ஸ்பர்ட் கிறிஸ் பெய்லி அவரோட புக்ல சொல்லியிருக்காரு. வாங்க இப்போ இந்த எபிசோட்குள்ள போலாம். வணக்கம், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தி நெக்ஸ்ட் சாப்டர் பாட்காஸ்ட் தமிழ். நான் உங்க பிஜி. நீங்க ஆல்ரெடி ஒரு சப்ஸ்கிரைபர்னா ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க என்கரேஜ்மெண்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த எபிசோட்குள்ள போலாம். நம்ம ஃபோனை நாம எப்படி யூஸ் பண்ணினா டைம் வேஸ்ட் ஆகாதுன்னு கிறிஸ் ஒரு 7 ட்ரிக்ஸ் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஒன், ஏர்பிளேன் மோட். ஃப்ளைட்ல போறப்ப மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான வேலையை பண்ணும்போது இல்ல உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டை மீட் பண்ணும்போது கூட நம்ம ஃபோனை ஏர்பிளேன் மோட்ல போட்டுடலாம். எந்த அலர்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்து நம்ம ஃபோக்கஸை கெடுக்காது. சைலண்ட் மோட்ல போட்டா கூட லைட் வந்து போறத பார்த்துட்டு நம்ம ஃபோனை பார்ப்போம். ஆனா ஏர்பிளேன் மோட்ல அது நடக்காது. செகண்ட் ஒன், ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலி கிட்ட ஃபோனை மாற்றிக்குங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இருக்கும்போது அவங்க கிட்ட நம்ம ஃபோனும் அவங்க ஃபோனை நம்ம கிட்டையும் வச்சுக்கலாம். அப்போ ஏதாவது அர்ஜென்ட்னா அவங்க ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க ஃபோனில் இருக்கிற ஆப்ஸை நம்ம யூஸ் பண்ணினா நல்லா இருக்காதுன்னு பண்ண மாட்டோம் இல்லையா? இது நாம யோசனையே இல்லாமல் ஸ்க்ரோல் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிடும். தேர்ட் ஒன், ஃபோன் இல்லாமல் இன்னொரு டிவைஸை ஸ்க்ரோல் பண்ணுறதுக்குன்னு மட்டும் வச்சுக்கோங்க. நம்ம கவனத்தை சிதைக்கிற எல்லா சோஷியல் மீடியா ஆப்ஸ் வீடியோ கேம்ஸையும் ஒரு டிவைஸுக்கு மாற்றிடணும். டெஸ்க்டாப், லேப்டாப் இல்லைனா ஐபேட்னு மாற்றிடணும். அப்போ தான் ஃபோன் பக்கத்தில் இருந்தாலும் அதில் ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சு நம்ம ஒர்க்கை கரெக்டாக பண்ண முடியும். ஃபோர்த் ஒன், ஃபோனையும் க்ளீன் பண்ணணும். ரொம்ப டைம் எடுக்கிற ஆப்ஸை டெலீட் பண்ணிடுங்க. நாம் எந்த ஒரு ஆப்பில் அதிக நேரம் செலவு பண்ணுறோமோ அதை டெலீட் பண்ணிடணும். அது நமக்கு தேவையான ஆப் அப்படின்னா அதை லேப்டாப் இல்லை டெஸ்க்டாப்புக்கு மாற்றிடுங்க. சோஷியல் மீடியா ஆப்ஸில் உங்கள் வேலையோட இல்லை பிஸ்னஸோட முன்னேற்றத்துக்கு உதவாத ஆப்ஸை டெலீட் பண்ணிடுங்க. வீட்டை சுத்தம் பண்ணுற மாதிரி அடிக்கடி ஃபோனையும் சுத்தம் பண்ணணும். ஃபிஃப்த் ஒன், தேவையில்லாத ஃபோல்டர்னு ஒன்று ஃபோனில் வச்சுக்கணும். எடுத்த உடனே நம்ம சோஷியல் மீடியா ஆப்ஸ், வீடியோ கேம்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ண மனசு வராது. ஆனால் வேஸ்ட் ஃபோல்டர்னு ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் எந்த ஆப்ஸ் எல்லாம் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ அது எல்லாத்தையும் போட்டு வைக்கலாம். பேரை பார்த்தே சில நேரங்களில் அதை நாம் ஓப்பன் பண்ண மாட்டோம். சிக்ஸ்த் ஒன், போர் அடிக்கும்போது ஃபோனை எடுத்து சும்மா பார்க்கறத ஸ்டாப் பண்ணுங்க. நாம் ஒரு கியூவில் வெயிட் பண்ணும்போது, பக்கத்து கடைக்கு நடந்து போகும்போது, ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணும்போதுன்னு இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் போர் அடிக்குதுன்னு ஃபோனை எடுத்து பார்க்காம இருக்கணும். இந்த சின்ன சின்ன பிரேக்ஸ் எல்லாத்தையும் நாம் பிரெயினுக்கு கொடுக்குற ரெஸ்ட் டைமாக மாற்றிக்கணும். செவன்த் ஒன், புதுசாக இன்னொரு டிவைஸ் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். ஆல்ரெடி ஒரு டிவைஸில் நாம் ஒரு வேலையை பண்ணுறோம்னா அதே வேலையை பண்ணுறதுக்கு திரும்ப இன்னொரு டிவைஸ் வாங்கக்கூடாது. வீடியோ கேம்ஸ் ஆல்ரெடி லேப்டாப்லேயே விளையாண்டா அதுக்குன்னு தனியாக கேமிங் ஃபோன் இல்லை எக்ஸ்பாக்ஸ்ன்னு வாங்க வேண்டாம். இது தேவையில்லாத செலவையும் நேரத்தையும் மிச்சம் பண்ணுது. இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் மென்டல் ஹெல்த் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இனி இந்த மாதிரி வேற ஒரு நல்ல டாப்பிக்கோட நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய்.